வெல்கம் டு மிஸ்டர் என்ஆர் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம எதோட ஸ்டோரி பார்க்க போறோம்னா தி ஈவில் வித்தின். இதோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த கதைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ரூவிக் தன்னோட சகோதரி இறந்து போன ஒரு காட்சியை செபாஸ்டியனுக்கு காட்டி முடிச்சதும் செபாஸ்டியன் ரூவிக் வீட்டில் இருக்க டாக்டர் ரூவிக் கிட்ட பேசுற மாதிரி அவனோட நினைவுகள் காட்டுது. அதுல தீக்காயத்தோட தப்பிச்ச ரூவிக் மனிதர்களை தன்னோட ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திக்க முடிவு பண்ண டாக்டர் ரூவிக்கு எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணியும் அவரால் தடுக்க முடியல. செபாஸ்டியன் மீண்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அங்க உள்ள அறையில யாருன்னு தெரியாத ஒரு நபர் செபாஸ்டியன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குதுன்னு? என்ன நீ யாரு? வெறுக்கிறான் ரூவிக் ஒருத்தனை மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே வெறுக்கிறான். அவன் வெளியே போகணும்னு நினைக்கிறான், எல்லாத்தையும் பழி தீக்கணும்னு நினைக்கிறான். அவன் கிட்ட இருந்து இந்த உலகம் எல்லாமே எடுத்துக்கிச்சுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவன் நினைக்கிறது எல்லாமே தப்பு. இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்குதோ அது வரைக்கும் அவனும் இருப்பான். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? அங்கிருந்து பல அமானுஷங்களை கடந்து செல்ல 8 கை பெண் திரும்பவும் வந்து செபாஸ்டியனை கொல்ல முயற்சி பண்ண நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் சாப். நீ என்ன யோசிக்கிறன்னு, எதை பார்த்து பயப்படுறன்னு, நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரிஞ்சா உன்னால உயிரோட இருக்க முடியுமா? பாவம் ஜோசப்னால முடியல. தேவையே இல்லாம உன்னை சிக்க வச்சுட்டாங்க. பரவாயில்ல, இனி நீ எனக்கு தான் சொந்தம். நான் சொல்றத மட்டும் நீ செய். அங்கிருந்து கிளம்பி செபாஸ்டியன் ஒரு ஆராய்ச்சி கூடத்துல டாக்டரை சந்திக்கிறாரு. டாக்டர், நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ நீ என்ன கொல்றதுக்கு வேற ஒரு மிருகத்தை உருவாக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை டிடெக்டிவ். எனக்கு அப்படி தோணல. லெஸ்லி இதுக்கு முன்னாடி இங்க வந்தப்போ அவனை இதுக்காக தான் நான் உருவாக்குனேன். ரூவிக்கோட இணைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உயிர் பொழைச்சது இவன் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்த மட்டும்தான் இப்படி. நல்லது, இப்போ இதுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் மட்டும் சொல்லு. இவன் தான் நம்மளோட பாதையே டிடெக்டிவ். நம்ம திரும்ப போக ஒரே வழி. அதே சத்தம். இது இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது. நான் நினைச்சது இப்ப நடக்க போகுது. லெஸ்லி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? இதுக்கு என்னாச்சு?
இது ஏன் இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன் எதுக்கு இப்படி ஆச்சு? டாக்டர், அங்க இருந்து ஓடிருங்க. இவனும் நம்மள மாதிரியே யோசிக்கிறான். இவனும் வெளியே போகணும்னு நினைக்கிறான். செபாஸ்டியன் மீண்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த மர்ம நபர் ரூவிக் நம்ம யாரையும் தப்பிக்க விட மாட்டான். ஸ்டெம் இன்ஜின் அழிச்சாதான் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், அது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குன்னு சொல்ல செபாஸ்டியன் அதை தேடி பயணம் பண்ண ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை கொன்ன அதே மிருகம் செபாஸ்டியனையும் கொல்ல முயற்சி பண்ண வரும்போது இந்த முறை ஒரே அடியா சுட்டு வீழ்த்த அப்போதான் தெரியுது இந்த 8 கை பூதம் தீயில இறந்து போன ரூவிக்கோட சகோதரின்னு. அந்த இடத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தப்போ நகரமே அழிஞ்ச நிலையில காணப்பட்டுச்சு. இதுக்கு இடையில ஹாஸ்பிட்டலை தேடி அலைய வழியில கிட்மேனை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ண இப்படி ஆகக்கூடாது. செபாஸ்டியனுக்கு என்ன ஆச்சு? இங்கிருந்து தப்பிச்சு போய் என் பக்கத்துல வராதா? செபாஸ்டியன் மீண்டும் எழுந்து வர பயந்து போன கிட்மேன் அவர் அறையிலேயே லாக் பண்ணிட்டு விட்டுட்டு போறா. லெஸ்லி, உனக்கு எதுவும் ஆகலையே? கொஞ்சம் பொறுத்துக்க, இதோ நான் வந்துட்டேன். யார் இது? ரூவிகா? இதோ பயப்படாத, வந்துட்டேன். காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. ஹே லெஸ்லி, ஓடாத, நில்லு, நான் வரேன். லெஸ்லியை தேடி போக அவன் கிடைக்கவே இல்லை. ஆனா ஜோசப் கிடைச்சாரு. அங்க உள்ள பஸ்ல ஏற கிட்மேன் அவசரமா பஸ்ஸை எடுக்க ஒரு மிகப்பெரிய ஜந்து அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அது மேலும் அவங்கள தாக்க செபாஸ்டியன் வேற வழியே இல்லாம எதிர்த்து நிக்கிறாரு. ஒரு வழியா அதை கஷ்டப்பட்டு வீழ்த்த இங்கிருந்து உயிரோட போக முடியுமாங்கிற எண்ணத்துல போகிறாங்க. அந்த நேரம் ஜோசப் ஹாஸ்பிட்டலுக்கான வழியை சொல்ல, ஜோசப் இல்ல, வேகமா வண்டி ஓட்டு, நம்ம இங்கிருந்து போயாகணும். கிட்மேன் எங்க? இல்ல இப்படி நடக்கக்கூடாது.
அந்த பஸ் கீழே விழுக கிட்மேன் இறந்துட்டாங்கங்கிற சோகத்துல அங்கிருந்து போறாங்க. வழியில பல அமானுஷ்ய மிருகங்களை கடந்து ஹாஸ்பிட்டலை நெருங்க அங்க கிட்மேன் லெஸ்லியை கூட்டிக்கிட்டு போறத செபாஸ்டியன் பாக்குறாரு. கிட்மேன் லெஸ்லியை கொல்ல முயற்சி பண்ண செபாஸ்டியன் தடுக்க பாக்குறாரு. அதுக்கு கிட்மேன் ரூவிக்கோட ஆராய்ச்சியில உயிர் பொழைச்சது லெஸ்லி மட்டும்தான், இவனோட உடம்புல புகுந்து நிஜ உலகத்துல ரூவிக்கு வர பாக்குறான், இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கு செபாஸ்டியன் எனக்கும் அது தெரியும், லெஸ்லியை கொல்லாம வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கலான்னு சொல்ல அப்படி பண்ணாத அவனை துரத்தாத, அவனை எதுவும் பண்ணாது ப்ளீஸ். செபாஸ்டியன் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலை நோக்கி நடக்க வழியில ரூவிக்கோட நினைவுகள் திரும்பவும் தெரிய ஆரம்பிக்குது. ரூவிக் தன்னோட சகோதரி இழந்த கோவத்துல இருக்க அவனோட வெறுப்பை பயன்படுத்தி மனிதர்கள் மேல ஆராய்ச்சி பண்ண வைக்கிறாரு. ரூவிக்க அளவுக்கு அதிகமாவே ஊக்கப்படுத்த அவன் மனிதர்களை வச்சு பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல அவனோட எல்லா ஆராய்ச்சியும் டாக்டருக்கு தான் சொந்தம், அவரு தான் இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சதுன்னு டாக்குமெண்ட்ல அவரோட பேரு இருக்க இதை பார்த்த ரூவி கோபம் அடைகிறான். டாக்டர் கிட்ட விஷயத்தை கேட்க அதுக்கு டாக்டர், இந்த ஆராய்ச்சி முழுசா முடியத்தான் உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சு, நான் நினைச்சது நடந்துருச்சு, இனி நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல டாக்டரோட ஆளுங்க ரூவிக்க அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. உன் மேல கருணை காட்டுவேன் மட்டும் நீ என்னைக்கு நினைச்சு பார்க்காத. அதுக்கு அடுத்து ஸ்டெம் இன்ஜின்ல இருந்து பல பேர் செபாஸ்டியனை தாக்க ஆரம்பிச்சாங்க. செபாஸ்டியன் புத்திசாலித்தனமா அந்த இன்ஜினுக்கும் அவங்களுக்கும் உள்ள இணைப்பை அழிக்க செபாஸ்டியன் கண்முழிக்க அந்த பீக்கன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்தாரு. அங்க லெஸ்லியை பார்க்க அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓட செபாஸ்டியனும் பின்தொடர ஆரம்பிச்சாரு. கதையோட தொடக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தாரோ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இப்போ இருக்காரு. அந்த நேரம் ஸ்டெம் இன்ஜினுக்கு வழிகாட்டின அந்த மர்ம நபர் இங்கேயும் இருந்தான். ரூவிக்கோட கண்ணை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பாத்துறாத, அது உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்க அதுக்கு அடுத்து
ரூவிக்கோட கண்ணை செபாஸ்டியன் பார்த்த உடனே பயங்கர ஆபத்தான ரொம்பவும் கொடூரமான இடத்துல இருந்தாரு. பல ஆபத்தை தாண்டி கஷ்டப்பட்டு வெளியே வர திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாரு. ஒரு வழியா ஸ்டெம் இன்ஜினை கண்டுபிடிக்க அதுல கிட்மேன், ஜோசப், ஆஸ்காரும் இணைக்கப்பட்டு இருந்தாங்க. இதுல மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா செபாஸ்டியனும் அதுல இணைக்கப்பட்டு இருக்காரு. அந்த நேரம் செபாஸ்டியன், அவன் விட்டு தள்ளி நில்லு. செபாஸ்டியன், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. இப்பவே இதில் நீ போட்டு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற அதைத்தான் நான் செய்ய நினைக்கிறேன். இதை பாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒன்றும் சாதாரண டிடெக்டிவும் கிடையாது, இவன் ஒன்றும் சாதாரண சின்ன பையனும் கிடையாது. நீ ஜோசஃபை கொன்னு இருக்க, என்னையும் கொள்ள முயற்சி பண்ணியிருக்க. அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஒன்றை மட்டும் நம்பவே கூடாதுன்னு. நீ சொல்றது சரிதான், ஆனா நான் ஏன் இதை பண்றேன்னா அதை சொல்லி புரிய வைக்க முடியாத. உனக்கு அந்த பையனை பத்தி தெரியும்னா உனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். நான் ஏன் அவனை கொல்ல முயற்சி பண்றேன்னு. எதுவும் பேசாத, இதுக்கு காரணம் ரூவிக் தான். அவன் தான் இங்க என்னமோ பண்றான். அவன் பக்கத்துல போகாத. ரூவிக் மிகப்பெரிய உருவமா மாறி செபாஸ்டியனை அடிக்க, செபாஸ்டியனோ தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராட, அப்போ அங்க உள்ள துப்பாக்கியால சுட ரூவிக் அவரை தள்ளி விடுறான்.
உயிர் போகிற நேரத்தில் அந்த ராக்கெட் லான்ச்சரை எடுத்து சுட அவன் பலவீனம் ஆகுறான். அவரை மறுபடியும் கீழே தள்ள செபாஸ்டியன் தாக்கிட்டு அந்த பிஸ்டலால் அவனை சுட இது என்னால உருவான உலகம். நான் நினைச்சா மட்டும்தான் இதை அழிக்க முடியும். Ruvik. அவன் எச்சரிக்க செபாஸ்டியன் ரூவிக்கோட மூளையை எடுக்க இவனுக்கு இப்போ பரவாயில்ல. அங்கே இருக்க அவன் முதல்ல செக் பண்ணு. யாருமே இங்கே போயிருக்கக்கூடாது. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுச்சு செபாஸ்டியன். செபாஸ்டியன் கண் முழிச்சு பார்த்தப்போ டாக்டரும் ஆஸ்காரும் அந்த இன்ஜின்லேயே இறந்து கிடந்தாங்க. செபாஸ்டியன் அங்கிருந்து நடக்க ரூவிக்கோட மூளையும் இல்லை, லெஸ்லியும் கிட்மேனும் அங்கே இல்லை. எல்லாமே முடிஞ்சதுன்னு ஒரு நம்பிக்கையில் வெளியே வர உள்ள தரவா செக் பண்ணுங்க. உள்ள இருந்து யாருமே தப்பிக்க கூடாது. கார்ட்ஸ் எல்லாம் அலர்ட்டா இருங்க. போங்க போங்க போங்க. டிடெக்டிவ், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா சொல்லுங்க. எனக்கு மூச்சோட கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில போய் காத்து வாங்கணும். செபாஸ்டியன் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே நடந்து வந்து பார்க்க அங்க லெஸ்லி தனியா நடந்து போறத கவனிக்கிறாரு. அவனை தடுத்து நிப்பாட்டலாங்கிற ஒரு முயற்சி பண்ணும்போது அங்கேயே நின்று ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அந்த விசித்திரமான சத்தம் செபாஸ்டியனோட காதை கிழிக்க கண்ணிமிக்கிற நேரத்துல லெஸ்லியும் அங்கிருந்து மறைஞ்சு போறான். இங்கிருந்து தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரூவிக் தான் நினைச்சதை சாதிச்சிட்டான். லெஸ்லியோட உடம்புல பூந்து உண்மையான உலகத்துக்கு வந்துட்டான். இங்கேயே இந்த கதை முடியுது. இது முடிவுன்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான பயங்கரமான ரொம்பவும் ஆபத்தான ஒரு ஆரம்பம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கதையை நான் சொல்லி முடிச்சிருப்பேன். இதை சம்மந்தப்பட்ட 2 வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாகவே புரியும். இல்லைனா இந்த கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு முழுசாகவே புரியும். ஏன்னா இதில் சொல்லப்படாத கதைகள் ஏராளமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கான ஒரு கேமும் கூட. இது முழுசாக விளையாண்டாதான் இதோடைய அர்த்தமே நம்மளுக்கு புரியும். இது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பின் ஆஃபாக கிட்மேனுக்கு ஒரு கேமும் ஈவில் வித்தின் பார்ட் 2வும் விட்டுருக்குறாங்க. வருங்காலத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அதோட ஸ்டோரிஸும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.